ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரயில் பயணம் தான் எங்களுக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நோக்கி போயிட்டுருக்கோம். பையனுக்கு வந்து பெங்களூரில் ட்ரைனிங் 2 வருஷம் வேலை கிடச்சிருக்கு. பையன் வந்து என்ன படிச்சிருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன வேலைன்னு சொல்லிட்டு. பையன் வந்து பிடெக் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்காங்க. 2 வருஷம் ட்ரைனிங் பெங்களூரில். நாங்கள் போகிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் டைம் பையன் போகிறதுனால தனியாக போகிறது கஷ்டமாக இருக்குமா, நீங்களும் வாங்க. அங்கே வந்து பிஜி பார்த்துருக்கு. பிஜினா அந்த ரெண்ட்டுக்கு வீடு மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. பேயிங் கெஸ்ட்டு நிறைய பேர் எல்லாருமே அங்கே அதுதான் இருக்காங்களாம். இவனுக்கும் தனியாக வீடு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. மந்த்லி 7,000. 4 பசங்க ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி. சரி, வீடியோயும் பார்த்துட்டு பையனுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். பசங்களுக்கு லீவ் போட்டு தான் அழைச்சிட்டு போகிறோம். ஒரு நாள் நாங்கள் 2 நாள் அங்கே தங்குற மாதிரி இருக்குது. ஓசூர் தாண்டினோடனே நல்லா குளிர், செம்ம குளிர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் வந்து அயோத்தி போனப்போ இருந்த மாதிரி இருந்தது. அயோத்தி இந்த ராஜஸ்தான் நெருங்க இந்த மாதிரி தான் குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஒரு குளிர். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது மறுபடியெல்லாம். அப்பா போதும் அந்த ஒரு நாள் நாங்கள் பட்டது. அதே மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை. இங்கே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த குளிர் வந்து ஓரளவுக்கு மேட்சாக தான் இருந்தது. காலை நேரம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு குளிர் தாங்கலை. அதாவது வெளியிலையும் சில்லுன்னு காற்று, உள்ளேயும் ஒரு மாதிரி சில்லுன்னு அந்த காற்று வருமா, அது ஒரு மாதிரி இருந்தது எங்களுக்கு. நித்திஷ்டி வந்து அவங்க அப்பாட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து எனக்கும் பிரியாவுக்கும் ஜன்னல் வரும். வேடிக்கை பார்த்துட்டே வர்றதில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். அவளுக்கு குளிர் தாங்கலன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காந்துட்டா. எது எப்படி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு இந்த பயணம். ஏன்னா எதிர்பார்க்காம ஒரு லக் ஆச்சு எங்களுக்கு. நினச்சே பார்க்கல பெங்களூர் போவோன்னு. நித்யஸ்ரீ சின்ன வயசில் இருக்கும்போது, சின்ன வயசுனா எத்தனான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, ஒரு 6-7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 6, 7, 5, 6 தான் இருக்கும். அந்த வயசில் வந்து நிமான்ஸ் போகணும். நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுக்காக பிரெயின் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 days வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ வந்து போனது தான். இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு எப்படி என்ன இதுன்ட்டு. நேராக நிமான்ஸ் போயிட்டோம். அங்கே எங்கேயுமே ஸ்டே பண்ணல. அங்கே பக்கத்துலேயே ரூம் எடுத்தாங்கிறதுனால மற்ற ஷாப்பிங் எதுவுமே போகலை. நாங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் வருவோம் அந்த மாதிரியே இருந்ததுனால எனக்கு வெளி அனுபவங்கள் கிடையாது. ஒரு இடம் அப்போ இஸ்கான் டெம்பிள் போகணுன்னு நினச்சோம். அப்பயும் போக முடியல. ஃபுல் டே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே இருக்கும் ஒர்க்கு. அதனால் அப்போ போக முடியாததுனால இப்போ போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்னு. பெங்களூர் வந்தாச்சு. ஸ்டேஷன் வரப்போகுது. எல்லாம் பேக்கிங்லாம் பையனுக்கு மட்டும் 2 பெரிய லக்கேஜ், எங்களுக்கெல்லாம் 2 நாள் தானே, அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துட்டோம். மற்ற எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. வேறு என்ன வேணுங்கிறத பக்கத்துலேயே வாங்கிக்கிறோமா போதும் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு நிறைய லக்கேஜெல்லாம் எடுக்கலை. ஃபுட்டெல்லாம் வந்து அந்த பிஜிலே கொடுத்துருவாங்களாம், மார்னிங்கும் நைட்டும். மத்தியானம் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹெவியாலாம் ஒன்றும் எடுத்துக்கல. ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான், அப்புறம் தேவையானது மட்டும். பார்த்திங்கன்னா அங்கே பில்டிங்லாம் ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது எனக்கு. எப்படி சொல்கிறதுனா, எப்படி இருப்பாங்க இவ்வளோ அவசரத்தில் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு 2வது மாடி ஏறினாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இது அவ்வளோ உயரமாக இருக்குது. ஆனால் என் மக்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க அங்கே. அதெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாற்றிப்பாங்க போல் இருக்குது. பரபரன்னு இருக்குது உலகமேங்கிற மாதிரி. அந்த பெங்களூர் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும் போல். இவ்வளோ உயரத்தில் வந்து வீடெல்லாம் இருக்குது. ஆஃபீஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது புதுசாக எல்லா இடங்கள்லேருந்து வராங்க. அதனால் இன்னும் நிறைய அந்த ஸ்டே பண்ணுறதுக்கான வீடெல்லாம் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, அபார்ட்மெண்ட் மாதிரி. ஆனால் இது வந்து பிஜிங்கிறது வீடு மாதிரியே தான் இருக்குது. 4 பேர் தங்கிக்கலாம். ஒரு வீட்டில் 4 பேர். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், லெட்டின் பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து 4 பேர் தங்கிக்கலாம். எங்கள் ட்ரெயின் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அப்படியே ஊர்ந்து வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பயந்துட்டே தான் வீடியோ எடுத்தேன், எங்கே கேமரா கீழே போட்டுருமோ என்னமோன்னு. ஆனால் ஓரளவுக்கு அழகாக எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே நகர்ந்து வருது, அப்படியே மலைப்பாம்பு ஊர்ந்து வர்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீனரி. அப்படியே அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்டேஷன் வரப்போதா, அதனால் மெதுவாக வந்துகிட்டே இருந்தது ட்ரெயின். நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ட்ரெயினை நம்மளே பார்க்குறதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு.
அதுக்கப்புறம் வந்து நித்யஸ்ரீயும் பிரியாவும் வீடியோவில் ஒன்றா காட்ட மாட்டேறீங்க ஏன் அப்படிங்கிறாங்க. நான் எடுத்தால் வீடியோ பிரியா இருப்பா, பிரியா வீடியோ எடுத்தான்னா அவள் வர முடியாது, அதுதான் ரீசன். நீங்கள் நித்யா மட்டும் காட்டி காட்டி பிரியா ஒதுக்கி வைக்கிறீங்க, ஓரங்கட்டுறீங்க, என்னென்னமோ கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியும் வந்து ஒரு அம்மா தான் பிள்ளைங்களை பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. அது எந்த பிள்ளையாக இருந்தாலுமே எத்தனை 3 என்ன 4 என்ன 10 இருந்தாலுமே அது எல்லாமே ஒன்றா தான் நினைப்பாங்க. எனக்கு இருக்குது 2 செல்லக்குட்டிங்க. பையன் வந்து அவன் பெரியவங்க, அதனால் அவன் இதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை வந்து பொத்தி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படி பிரித்து பார்ப்பேன், அதெல்லாம் இல்லை. வீடியோ எடுக்கிறது தான் அவள் தான். அவங்க அப்பா எடுக்க மாட்டார், அவங்க அண்ணனும் எடுக்க மாட்டாங்க. அப்போ பிரியா தானே எடுத்தாலும். அதுவும் இல்லாமல் அவளை வந்து எனக்கு வீடியோவில் காட்டுறதுல இஷ்டம் கிடையாது. நிறைய பேரும் சொல்லியிருக்கீங்க பிரியாவும் வீடியோவில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலே நான் நிறைய அவாய்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நாள் கிழமையில் வந்து நான் அவளை வந்து நித்யா கூட வச்சு வீடியோ எடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவள் ரெகுலராக வரமாட்டா. என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து டைமிங் கிடையாது. ஸ்கூல் டைம் வேறு, காலைல போனால் நைட்டு தான் வருவாள் படிக்கிறது, இப்படி போகிறதுனால அவள் வீடியோக்கு வர முடியாது. நித்யஸ்ரீ எப்பயுமே என்னுடைய அண்டரில் இருக்கிறதுனால அவள் என்னெல்லாம் பண்ணுறாங்க நான் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனில் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அது யூஸ் ஆகும் உங்களுக்கு, அதாவது ஸ்பெஷல் கைடு வச்சுருக்கவங்களுக்கு. அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவள் அந்த மாதிரி பை தூக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை மெட்ராஸ் போகும்போது தூக்கினா, இப்போ 2வது தடவை பார்த்திங்கன்னா அவள் வந்து வெயிட்டெல்லாம் எதுவுமே தூக்க மாட்டாள், எல்லாமே பிரியா தான் தூக்குவாள். எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி எதையுமே எடுத்துக்க மாட்டாள். கையில் ஒரே ஒரு கச்சி வச்சுக்கிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாள். இப்போ தான் அவளுக்குள்ளதை சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சு தூக்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பழக்கிக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களும் எல்லாம் கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அது பை வெயிட்டாக இருந்தால் தானே தூக்கக்கூடாது, சின்ன பை தானே, அது தூக்கி பழகட்டுமேன்னு தான் நான் அந்த பையை கொடுக்குறேன். அவள் ரொம்ப அப்படியே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், ஐயோ வலிக்குதே அப்படின்பா. அதனால் இருந்தாலும் அவளுக்கு சொல்லி அதை சுமந்துக்கிட்டு வந்த அந்த பையை. அதில் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி பாட்டிலும் ஸ்நாக்ஸ் தான் இருந்தது. அதை தூக்கிறதுக்கு அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டா. ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்துவிட்டோம். எங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட வந்துவிட்டோம். பக்கத்துலேயே தான் இது இருக்குது. அந்த எந்த இடம்னு கேட்டிங்க, எனக்கு அந்த இடம் பேரெல்லாம் ஒன்றும் தெரியல. அது அந்த ஓலோவில் புக் பண்ணி அந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னான்னு தெரியல, தம்பிக்கு தான் தெரியும், நான் அதை சரியாக கேர் பண்ணிக்கல. அந்த இடம் கொண்டு வந்து விட்டாங்க, பக்கத்துலேயே இருக்குது. அந்த தோசை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த கலரு, அந்த பொன்னிறமான கலர் சொல்லுவாங்க, அது அதில் நெய்யை விட்டு மசாலா வச்சு பொடி தோசை, மசாலா தோசை, என்னென்னமோ வெரைட்டிஸ் தோசை இருக்குது. நாங்களும் அங்கே போயிட்டு காலையிலே கூட்டம். இது வந்து என்னென்னா செல்ஃப் அப்படியே எடுத்துக்கணும், செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பில் போட்டுட்டு கொடுத்தா அவங்க செஞ்சு தருவாங்க. கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்ணும். நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க. எனக்கு அது பிடிக்கல. பெரிய வேறு எங்கேயாவது வெஜ்ஜி ஹோட்டல் தேடிட்டு போகணும், பக்கத்துலேயே இருந்ததுனால இங்கேயே அப்படி நாங்களும் நின்று அப்புறம் ஆளுக்கு ஒரு தோசை, மசாலா தோசை, எனக்கு பொடி தோசை, இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் எதை எடுத்தாலும் ஒரு உப்பு தூக்கலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ஸ்வீட்டாகவே இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா ரசித்து சாப்பிட்ற மாதிரி தெரியல. அப்புறம் சட்னி ஒரு உப்பாக இருக்குது. இது எல்லா ஹோட்டல்லையுமா இல்லை இங்கேயான்னு தெரியல. 2 நாள் தங்கினோம், 2 நாளுமே அங்கே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்னு வேறு ஹோட்டல் போயிட்டோம். அப்புறம் அதை தள்ளி ஒரு 10 கடை தள்ளி இருந்தது, பஞ்சமுகின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சமுகி விநாயகர் பார்த்திங்களா, அதேமாதிரி அது பஞ்சமுகி ஹோட்டல் சூப்பராக இருந்தது. எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டோம் கிளம்புற அன்னைக்கு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் ரசித்து சாப்பிட்டோம். இந்த தோசையெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே நம்ம ஊர்லேயே எங்கள் ஊரில் வந்து நான் தமிழ்நாட்டில் வந்து ஹோட்டலுக்கு போனால் எப்போயாவது ரவா தோசை சாப்பிடுவேன். இந்த மசாலா தோசை நான் சாப்பிட்டதே கிடையாது, இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எல்லாருமே ருசித்து சாப்பிட்டோம். பெங்களூரில் ஃபுட்டுக்கு ஒன்றும் கவலையே இல்லை, நினச்சது எல்லாமே கிடைக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அதை ஸ்வீட்டோடு சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்காது, அவ்வளோதான். மற்றபடி அவங்களாம் நல்லா ருசித்து தான் சாப்பிட்றாங்க. நம்மளுக்கும் பழகிடும், நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தால் பழகிடும். இதில் என்ன எனக்கு பயம்னா, என் பையன் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாம்பார்லான்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தான். பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஆச்சரியம், கடவுளே நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு இது கிடச்சிது. இந்த டிசம்பர் பூ தான். எத்தனை வருஷம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்து கட்டி வச்ச ஞாபகம் வருது. அன்றைக்கி எனக்கு அந்த பூ கிடச்சிது. அப்படியே சின்ன பிள்ளையாக போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சடை போட்டு அந்த பூலாம் வச்ச ஞாபகங்கள் வந்தது. அவ்வளோதான் அந்த பூ இருந்தது. மொத்தமாக வாங்கிட்டேன் நான். 50 ரூபா சொன்னாங்க ஒரு முழம்.
2.5 மணி நேரம் இருந்தது. 100 கொடுத்து அப்படியே வாங்கிட்டேன். அவங்க 200 கட்டினா கூட கொடுத்துருப்பேன். அவங்க சரின்னு அப்படியே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ரூமுக்கு. அந்த பூவை வச்சுக்கிறதுக்கு இப்போ வேணாமா, நாங்கள் அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இங்கே நித்யா பிரியா கூட இப்போ தான் அந்த பூவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டிசம்பர் பூனா என்னென்னு தெரியாது, இப்போ தான் பார்க்குறாங்க அவங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன்னா பார்த்துங்களேன். நானும் அந்த செடிக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. நர்சரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் இருக்கும், ஏதாவது கிராமத்து வீடுங்களில் கிடைக்கும். ஆனால் எங்கேன்னு போய் தேர்றது. நான் வந்து எங்கள் தம்பி வீட்டில் வச்சுருந்தேன், ஆனால் பதியம் போட சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இவ்வளோ பூவும் வந்து எனக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என்னோட நித்யா பிரியாவுக்கும் அதை விட ரொம்ப சந்தோஷம். எங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.